Yes. What is decomposition? From the word itself, you can understand that what is decomposition. Decomposition. Composition என்ன பண்ணுது? Degrade பண்ணுது. What is decomposition? What is decomposition? It is the process. It is the process by which decaying of biotic matter. Fatima Ilmin, thank you, ma. Very good, Fatima. Yes. So the complex material, organic substance, the highly complex organic substance like the plant body, animal body. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் அனிமல்ஸ் வந்து செத்து கிடக்குது, பிளான்ஸ் வந்து அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி கிடக்குது, லீஃப் எல்லாம் அப்படி கிடக்குது. இதுதான் என்னது? த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் பிரேக் டவுன் இன்டு சிம்பிளர் ஃபார்ம்ஸ். சிம்பிளர் ஃபார்ம்ஸ். சரியா? ஒரு ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஒரு பெரிய ஆர்கானிக் மேட்டர் வந்து சிம்பிளர் ஃபார்ம்ல பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் தான் டீகம்போசிஷன். Then this decomposition, this process of decomposition is carried out by whom? The decomposition process யாரு பண்றாமா? Can anybody? Bacteria. Only bacteria, Sujit? Any other organisms? Earthworm. Snowlin, very good. Fungi, Sujit, very good. Bacteria, fungi. Fungi plays a major role. சரியாமா? Fungi வந்து ரொம்ப major role play பண்ணுது. Are you clear, students? So bacteria, fungi, then blue-green algae, then earthworm. These organisms are helping in decomposing or the breaking down of the organic, the highly complex organic matter into simpler forms. Are you all clear? Then without decomposition, the decomposition வந்து ஒரு important process in the ecosystem. ecosystemத்துல நடக்கிற ஒரு important process தான் என்னமா? decomposition. இந்த decomposition நடக்கல அப்படின்னா என்ன நடக்காது? இப்போ வந்து பிளான்ஸ் இருக்குது, தென் பிளான்ஸை சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸ் இருக்கு, ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்ற கார்னிவோர்ஸ் இருக்கு, கார்னிவோர்ஸை சாப்பிட்ற டாப் கார்னிவோர்ஸ். சரி, இது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது, செத்து போயிருது, அப்படி இருக்குது. அடுத்து பிளான்ஸுக்கு யாரு சோர்ஸு? பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ட் நல்ல ஃபுட்டு அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிடும். சரி, ஃபோட்டோசிந்தசிஸ் வழியா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்துடா கிடைக்கு? சீக்கிரம் சொல்லு. ஃப்ரம் த சாயில். அங்க சாயில்ல யாருமா வச்சிருக்கிறா? அனிதா, சுஜித், சாயில்ல யார் வச்சிருக்கிறா ஸ்டோர் பண்ணி? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் அந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் நல்லா டிகம்போஸ் பண்ணி நியூட்ரியன்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கு, மினரல் ஃபார்ம்ல வச்சிருக்கு. ஸோ அந்த பிளான்ஸ் வந்து when it absorbs water, plants தனியா நியூட்ரியன்ட் எல்லாம் அப்சார்ப் பண்ண முடியாது. when it absorbs water, along with the water, the minerals are and the nutrients are dissolved. சரியாமா? அந்த வாட்டர்ல இந்த நியூட்ரியன்ஸ், இந்த மினரல்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த வாட்டரை மட்டும் அப்சார்ப் பண்ணா போதும், அது கூட இந்த பிளான்ட் growthக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் பிளஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். Are you all clear, students? So by that they are the source of nutrients is the decomposition. Decomposition நடக்கலன்னு சாயில்ல யார் அந்த நியூட்ரியன்ஸ் வச்சிருப்பா? யாருமே வைக்க முடியாது. சரியா? So decomposition plays an important role in biogeochemical cycle. அப்படி நடந்தா மட்டும்தான் அந்த சாயிலுக்கோ அந்த லிவிங் ஆர்கானிசம் பயோட்டிக்கோ ஏபயோட்டிக் இடையில ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன் நடந்து நியூட்ரியன்ஸ் ஆர் எப்படி? நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ளைடு வித்தவுட் எனர்ஜி, சாரி, வித்தவுட் எனி பிரேக். எந்த பிரேக்கும் இல்லாம நியூட்ரியன்ட் சப்ளை ஆயிட்டே இருந்தாதான் பிளான்ஸ் வளரும். தென் பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹெர்பிவோர்ஸ் வளர முடியும். அப்படி அந்த சைக்கிளிக் growth வந்து நடந்துட்டே இருக்கும்.
Without decomposition, the plants will not get nutrients and minerals for their growth. Nutrients, minerals இல்லைன்னா பிளான்ஸ் வந்து ப்ராப்பரா வாழ முடியாது, வளர முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிளான்ஸ் இல்லைன்னா ஹெர்பிவோர்ஸ் இல்லை, ஹெர்பிவோர்ஸ் இல்லைன்னா கார்னிவோர்ஸ் இல்லை, ஹோல் இக்கோசிஸ்டமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ decomposition plays an important role in the biogeochemical cycle, or we can say it is an important stage in the decomposition வந்து ஒரு important stage in the ecosystem. ecosystemத்துல ஒரு important stage தான் decomposition. Are you all clear, students? Now, yes, it is the what is decomposition? It is the breakdown of complex organic matter. It is the breakdown of complex organic matter by decomposers. What are the decomposers? Bacteria, fungi, blue-green algae and earthworms. into இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை டிகம்போஸ் பண்ணுது into inorganic substances like carbon dioxide, water and nutrients. It is largely an oxygen requiring process. Very, very important. இப்போ டிகம்போசிஷன் நடக்குன்னா மெயினாக என்ன வேணுமா? ஆக்சிஜன். நம்ம வந்து நிறைய டிகம்போசிஷன் படிச்சிருக்கோம். அதில் வந்து ஆக்சிஜன் ஆனரோபிக்கலி கூட நடக்கும். சில ஃபங்கையெல்லாம், ஈஸ்டெல்லாம் ஆனரோபிக்கலி வந்து கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணி என்ன செய்யுது, சுகரை பிரேக் டவுன் பண்ணி எத்தில் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும். ஆனால் இந்த சாயிலில் நடக்கிற டிகம்போசிஷனுக்கு கண்டிப்பாக என்ன வேணுமா? ஆக்சிஜன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சிஜன் ரிக்வயரிங் ப்ராசஸ். சரியாமா? இப்போ டிகம்போசிஷன் it is largely an oxygen requiring process. Then raw material. What is the raw material for decomposition? Detritus. What is detritus? Dead and decaying organic matter. Adhaan nama detritus. Dead and decaying organic matter. Here we can see the detritus. So what is the raw material for decomposition? அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? Detritus. Is it a energy requiring or not? It is an energy requiring process or not? Yes, it is oxygen requiring process. சரியா? But decomposition is an oxygen requiring process. இந்த decomposition ஓட raw material என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா detritus is the raw material. Are you all clear, students? Yes, very good, students. Nowadays you are all responding quickly. Thank you, students. Yes, keep it up. Then example, dead plant and plant remains. Detritus na ennalam? Yes, Raj Kamal. Thank you, Raj Kamal. Dead plant remains. எதெல்லாம் டெட்ரைட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க பாரு. டெட் பிளான்ட் ரிமைன்ஸ், பிளான்ட்ஸோட ரிமைன்ஸ். தட் இஸ் டெட் லீவ்ஸ். பார்க்னா பட்டை, மரத்தோட பட்டை. Then flowers, fallen leaves, fallen flowers, then barks. These are the dead plant oda parts. சரியா? Plant oda parts-உம் detritus தான். Then dead remains of animals. சரியா? Animals when they die, அதுவும் plus fecal matterனா waste, அனிமலோட வேஸ்ட். சரியா? இது எல்லாம் சேர்ந்தது தான் detritus. இப்போ detritusக்கு எக்ஸாம்பிள், what are the examples? Dead plant remains. That is dead plant remains-ல என்னெல்லாம் வருது? Leaves, barks, flowers, etc. And also dead remains of animals. சரியா? அது மாதிரி animals when they die, அதுவும் ஒரு detritus தான். Plus fecal matter here means the waste, animal waste. இப்போ கவுனா கவோட வேஸ்ட், தட் இஸ் கவு டங் வந்து என்னது fecal matter அப்படி சொல்லலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னவாகுது? டிகம்போஸ் ஆகுது. Are you all clear, students? அப்போ decomposition is nothing but the breakdown of complex organic matter into simpler forms with the help of decomposers into inorganic substance like carbon dioxide, water and nutrient. It is an oxygen requiring process. கண்டிப்பா நமக்கு தெரியும் டிகம்போசிஷன் ஆக்சிஜன் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படுது சாயிலில் டிகம்போசிஷன் நடக்கணும்னா.
தென் ரா மெட்டீரியல் ஃபார் டிகம்போசிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா detritus. That's all about the process. Then the decomposition involves in 5 important stages. இந்த decomposition வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது. புரிஞ்சுதா? ஒரு டெட் அனிமல் இருக்கு, ஒரு கோட்டோ அல்லது ஒரு டாகோ செத்து கிடக்குன்னு வச்சுக்கேன், அது இம்மீடியட்டா வந்து நியூட்ரியன்டோவோ மினரலாவோ மாறுமா? It won't take place. Understand? It takes a lot of time. நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம்லயும் நிறைய ப்ராசஸ் நடக்கும் அங்க. சரியா? பிரேக் டவுன் வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது. ஒரு காம்ப்ளெக்ஸ் பாடி வந்து ஒரே ஸ்டெப்ல நடக்காது. It takes in the steps of decomposition that occurs, and the decomposition occurs in 5 stages, 5 steps. First one, fragmentation. First stage or first step in decomposition, very very important. 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். சரியா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். சரியாமா? எஸ், இட் அக்கர்ஸ் இன் அ ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ். அப்போ டீக்ரேடேஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது, டிகம்போசிஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது. இட் டேக்ஸ் a lot of time and also it occurs in ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். டீக்ரேடேஷன் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நடக்குது. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நிறைய என்னது ப்ராசஸை வந்து தே வில் டூ. அது வந்து நிறைய அதை ஆர்கானிக் மேட்டர் டைஜஸ்ட் பண்ணுற என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து தான் டீக்ரேட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது? ஃப்ராக்மெண்டேஷன். நல்ல ஃபெமிலியரான வேர்டு தான். வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன்? நம்ம படிச்சிருக்கிறோம் எங்க? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃப்ராக்மெண்டேஷன். இன் சம் ஆர்கானிசம் ரீப்ரொடியூசஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். அனிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்னது எக்ஸாம்பிள்? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னம்மா? டோனோவா? இப்பதானப்பா உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன். சி அனிமல்ல ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குமா ஃபாத்திமா? வெரி குட் அனிதா. அனிதா, I have to congratulate. Yes, Asila Banu and Anita. Very good, very good. Tapeworm. சரி, அதே ஃப்ராக்மெண்டேஷன் பிளான்ஸ்லயே நடக்கும். ஒரு பிளான்ட்ல கேன் எனிபடி, நான் ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், ஒரு ஆல்கா. எந்த ஆல்கால ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குமா? Very good, Fatima. Very good. Yes, I appreciate you, ma. I appreciate you. Yes. Snowlin, Asila Banu, Fatima Ilmin. Very good. Yes. என்னது? ஸ்பைரோகைரா. அந்த ஸ்பைரோகைரா வந்து என்ன ஷேப்ல இருக்கும்? லேடர் ஷேப்ல இருக்கும். ஒவ்வொரு பிட்டும் என்ன செய்யுது? அதுல இருந்து பிரேக் ஆகி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் அதுல இருந்து பிரேக் ஆகி இட் வில் டெவலப் இன் a நியூ ஸ்பைரோகைரா. சரியா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் யூ ஆர் ஆல் ஸ்மார்ட். எஸ், I appreciate you all, 12th standard students, biology students. Yes, first step is fragmentation. அப்போ ஃபர்ஸ்ட் டீகம்போசிஷன்ல என்னவாகும்? அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் பாடி ஆஃப் த அனிமல் வந்து என்னவாகுது? குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் பிரேக் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்மா? பிரேக்கிங் ஆஃப் த டெட்ரைட்டஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ். அதை யார் தான் நம்மளா அதை பிரேக் பண்றோம்? with the help of the microorganism. சரியா? decomposers. அந்த சாயில்ல இருக்கிற டிகம்போசர்ஸ் தான் தே லிவ் ஆன் த பாடி. வந்துடும் சாப்ரோஃபைட்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். சாப் சக்கிங், தே சக் த சாப் ஆஃப் த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். மேலே வந்து ஒட்டிவிடும். ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கு சாப்பாடு தேவை. சாப்பாடு எடுக்கிறதுக்காக வேண்டி சில என்சைம்ஸ் அந்த பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். சரியா? அந்த என்சைம்ஸ் வந்து வேகமா அந்த பாடியை வந்து என்ன செய்யும்? டிகம்போஸ் பண்ணும். டிகம்போஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். சின்ன சின்ன பிட்டா உடஞ்சு போயிருது. சரியாம்மா? தட் இஸ் கால்டு ஃப்ராக்மெண்டேஷன். தென் செகண்ட் ப்ராசஸ் புக்கில் வந்து உங்களுக்கு கேட்டபாலிசம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கேட்டபாலிசம் அப்படின்னா என்னம்மா? நம்ம வந்து மெட்டபாலிசம் occurs in 2 stages. They are catabolism and anabolism. What is catabolism? ஆக்சுவலா அதுல கேட்டபாலிசம் தான் செகண்ட் வரும். சரியா? ஃப்ராக்மெண்டேஷனுக்கு அடுத்து
கேட்டபாலிசம். வாட் இஸ் கேட்டபாலிசம்? க்ளூ கொடுத்துட்டேன். மெட்டபாலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டேஜஸ். அனபாலிசம் building, breaking down. Sujit, you are correct. Fatima Ilmin, yes, breaking down of the organic matter. சரியா? காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்றதா என்னமா? பிரேக் டவுன் பண்றதா கேட்டபாலிசம். அனபாலிசம் தான் பில்டிங் அப். அப்ப ரெண்டு நடந்தாதான் மெட்டபாலிசம். இப்ப நம்ம பாடியில நடக்கிற ஒரு கேட்டபாலிசத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நம்ம பாடியில நடக்கிற கேட்டபாலிசம். Anita, say the answer, ma. Very good, Anita. Yes, சீக்கிரம் டைப் பண்ணுமா. சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லிடலாம். கேட்டபாலிசம் எக்ஸாம்பிள். வெரி குட் ஃபாத்திமா இல்மின். எஸ் அனிதா, வெரி குட், வெரி குட். டைஜஷன். டைஜஷன் இஸ் த கேட்டபாலிசம். எஸ் ராஜ்கமல், வெரி குட், very good Rajkamal. Digestion is the catabolism. Then anybody tell me the example for anabolism in our body? நம்ம பாடியில நடக்கிற அனபாலிசத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்காமா? If you don't know, I'll tell. யாருக்கா தெரியுமா? டிஷ்யூ growth. எஸ், நம்ம பாடியில நம்ம டைஜஸ்டிவ் இல்மீன், வெரி குட்மா. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? இப்போ கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் அல்லது ஸ்டார்ச் நம்ம சாப்பிட்றோன்னு வையேன், அது பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸா மாறுது. சரியாப்பா? தென் நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா பிரேக் டவுன் ஆயிருது எங்க? டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ். சரியா? அடுத்து ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் மினரல் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா மாறிடுது. அப்படி 3 நியூட்ரியன்ஸும், அதுதான் மெயின் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபுட்டு. சரியா? இது 3மே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பிரேக் டவுன் ஆயிருது. ஆனா ஃபாத்திமா இல்மீன் அவ சொன்ன மாதிரி நம்ம செல்லுக்குள்ள போன உடனே நம்ம செல்லோட growthக்கு, அந்த டிஷ்யூ டெவலப்மெண்ட்டுக்கு அகைன் என்ன தேவைப்படுது? கார்போஹைட்ரேட் தேவைப்படுது, புரோட்டீன் தேவைப்படுது, ஃபேட் தேவைப்படுது. எது தேவைப்படல? தேவைப்படும் எதெல்லாம்? குளுக்கோஸும் தேவைப்படும், அமினோ ஆசிட்ஸும் தேவைப்படும், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலும் தேவை. இன் அடிஷன் டு தட், இன் ஆர்டர் டு ரிப்பேர் அவர் பாடி growth, டிஷ்யூ growth, நம்மளோட செல் growthக்கு அகைன் என்ன வேணும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் வேணும். கார்போஹைட்ரேட் வேணும், புரோட்டீன் வேணும், ஃபேட் வேணும். என்ன பண்ணும்? இங்க இருந்து போற குளுக்கோஸு அகைன் பில்டிங் அப் ஆகுது. எதா? கார்போஹைட்ரேட்டா. சரியா? அது மாதிரி டைஜஷன் முடிஞ்சு போன அமினோ ஆசிட்ஸு அங்க போய் புரோட்டீனா திருப்பி ரீபில்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? தென் இங்க இருந்து டைஜஸ்ட் ஆகி போன ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் செல்லுக்குள்ள போய் அல்லது டிஷ்யூக்குள்ள போய் என்னவாகுது? அகைன் ரீபில்ட் ஆகி ஃபேட்டா மாறுது. ஸோ இதுதான் நம்ம அந்த growthக்கு தேவைப்படுது. ஸோ அங்க போய் இங்க பிரேக் டவுன் நடந்துச்சு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல கேட்டபாலிசம் நடந்துச்சு. ஆனா நம்ம செல்ஸுக்குள்ளேயும் டிஷ்யூக்குள்ளேயும் நமக்கு தேவைப்படும் போது அனபாலிசம் நடந்தா மட்டும்தான் டிஷ்யூ growth நடக்கும். வெரி குட் ஃபாத்திமா இல்மீன். சரியம்மா, இப்போ புரிஞ்சுட்டா? அப்போ நம்ம லைஃப் ப்ராசஸ்ல நம்ம பாடிக்குள்ளேயே உனக்கு அனபாலிசம் கேட்டபாலிசம் மறக்கவே மறக்காது. அப்படிதானே? இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது? மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஹியர் இங்க டிகம்போசிஷன்ல செகண்ட் ப்ராசஸ் வந்து கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் அந்த பிரேக் டவுன் ஆகியிருக்குல்ல ஃப்ராக்மெண்ட்ஸா, அது வந்து என்னவாகுது? வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த சாப்ரோஃபிட்டிக் ஆர்கானிசம். அந்த டிகம்போசஸ் ப்ரொடியூஸ் பண்ற என்னது? என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை என்னவாயிருது? கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிருது. புரிஞ்சுதாமா? காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் இன்டு சிம்பிளர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா மாத்திருது. சரியா? காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த வேர்டை கீவேர்டை வச்சுக்கோ. ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து என்னது? இன்ஆர்கானிக் என்னது? மினரல்ஸா மாத்திருது. இன்ஆர்கானிக் மினரல்ஸா மாத்துறதா கேட்டபாலிசம் செகண்ட் ப்ராசஸ். யார் அதை மாத்துறா? தட் இஸ் த என்சைம்ஸ் செக்ரீட்டட் பை த டிகம்போசர்ஸ். அந்த டிகம்போசர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிகம்போசர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு என்சைம்ஸை வந்து அதுக்கு எந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதெல்லாம் செக்ரீட் பண்ணி வேகமா என்ன பண்ணிருது? அதை சிம்பிளிஃபை பண்ணிருது. அப்போ சிம்பிளிஃபை ஆகும்போது அந்த ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில இருக்கிற
கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாமே என்னவா மாறிடுதான்? இன்ஆர்கானிக் மினரல்ஸா மாறிடும். தட் இஸ் கால்டு கேட்டபாலிசம். ஆர் யூ ஆல் கிளியர்? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், செகண்ட் கேட்டபாலிசம், தேர்ட் ஒன் வந்து லீச்சிங். வாட் இஸ் மீன் பை லீச்சிங்? லீச்சிங் இஸ் அதர்வைஸ் கால்டு எலூவியேஷன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குமா? எலூவியேஷன். ELUVIATION. எலூவியேஷன். சரியாப்பா? எலூவியேஷன்னா என்ன, லீச்சிங்னா என்ன? சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃப்ராக்மெண்ட் ஆச்சு, செகண்ட்ல வந்து டைஜஸ்ட் ஆயிட்டு. இப்போ டைஜஸ்டட் மேட்டர் வந்து அப்படி சர்ஃபஸ்ல இருக்குமா? நோ, இட் வில் மூவ் இன்டு த டீப்பர் பார்ட் ஆஃப் த சாயில் ஆர் லோயர் லேயர் ஆஃப் த அப்பர் லேயர்லே இருக்காது அது. சரியா? அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடைவெளியா என்ன பண்ணிருது? இட் வில் மூவ் இன்டு த ஆர் தேல் சீப்பேஜ் இன்டு த சாயில். சாயில் லேயர்ஸ் அப்பர் லேயரை விட தாண்டி கீழே உள்ள லேயர்ஸ்க்கு உள்ள போயிருது. தட் இஸ் கால்டு லீச்சிங் ஆர் எலூவியேஷன். ஆர் யூ ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? லீச்சிங் ஆர் எலூவியேஷன் என்னமா? எப்படி வந்து இப்போ ரெயின் வாட்டர் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே சீப்பேஜ் ஆகுதோ, அப்படியே மூவ் ஆகுதோ, இப்போ சர்ஃபஸ்ல பெய்கிற மழை தண்ணி எப்படி அந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடைவெளியா உள்ளுக்குள்ள போகுதோ, எப்படி ஆக்சிஜன் உள்ள டிஃப்யூஸ் ஆகி போகுதோ சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடைவெளியா, லைக் தட் த டிகம்போஸ்ட் இன்ஆர்கானிக் மேட்டர், அந்த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், இன்ஆர்கானிக் மினரல்ஸ் எல்லாம் எங்க போகுது? டீப்பர் இன்டு த சாயில், சாயிலுக்குள்ள ஊடுருவி போகுது. That process is called leaching. That process is called leaching. Then what is the fourth process in decomposition? Humification. Humus soil நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜியோகிராஃபில நீங்க படிச்சிருப்பீங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில். அல்ல ஹியூமஸ் சாயில்னா என்னமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹியூமஸ் சாயிலோட கலர் தெரியுமா உங்களுக்கு? What is the color of the humus soil? ஹியூமஸ்னால் வெரி குட் அழகு பிரசன்னா. Yes, I appreciate Alagu Prasanna. Very good, ma. Thank you so much. Yes, it is black in color. Why it is black in color? Because of richness of nutrients. And the soil வந்து nutrients வந்து nutrients-ஓட quantity வந்து ரொம்ப ஹையா இருக்குது. Are you all clear? So the nutrients இங்க இருந்து digest ஆகி decompose ஆகி உள்ள போனது வந்து soil என்ன பண்ணிருது? டார்க் சாயிலா மாத்திருது. That is called என்னது? ஹியூமிஃபிகேஷன். ஹியூமிஃபிகேஷன். சரி, இப்போ டார்க் சாயிலா இருக்கிறதுல வந்து என்னது இருக்கும்? இட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். அந்த மண்ணை வந்து நீ எங்க கொண்டு போட்டாலும், எந்த செடிக்கு கொண்டு போட்டாலும் ரொம்ப ஃபாஸ்டா growth இருக்கும். ஆர் யூ ஆல் கிளியர்? தட் ப்ராசஸ். அப்போ முதல்ல ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது, செகண்ட் கேட்டபாலிசம் நடக்குது, தேர்ட் ஒன் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ள சாரெல்லாம் அப்படி இறங்கி உள்ள சாயில் எல்லாம் ஹியூமஸ் சாயிலா மாத்துது. That is called humification. The ordinary soil is converted into humus soil. சரியாப்பா? That is called humification. Last process, mineralization. Mineralization. இப்போ ஹியூமஸ் சாயில்ல வரைக்கும் அது வந்து இட் இஸ் ஸ்டோர்டு, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் ஆகி இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஸ்டெப்ல என்னவாயிருது? அது வந்து மினரல் ஈஸியா பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ற மாதிரி மினரல்ஸா மாறிடுது. மினரல்ஸ் தான் அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆக முடியும். ஹியூமஸ் எல்லாம் என்ன செய்ய முடியாது? டிசால்வ் ஆக முடியாது. அப்போ ஹியூமஸ் சாயில்ல உள்ள அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மினரல்ஸா மாறிடுது. சரியாப்பா? கொஞ்சம் கொஞ்சமா. இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். மினரலைசேஷனும் ஹியூமிஃபிகேஷனும் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். அப்போ அந்த ஹியூமஸ் சாயில்ல உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் மினரல்ஸா மாறி மினரல்ஸ் ஆர் டிசால்வ்ட் இன் சாயில் வாட்டர். சாயில்ல உள்ள வாட்டர்ல இந்த மினரல்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி இருக்கும். இப்போ பிளான்ஸோட ரூட்ஸ் உள்ள வரும்போது ஈஸியா அந்த வாட்டர் வழியா என்னதும் உள்ள போயிரும், இந்த மினரல்ஸும் உள்ள போயிரும். தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஆல் கிளியர் மா? ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? Is it clear for you now? Yes, Alagu Prasanna. Thank you, Alagu. Yes. What are the different steps in decomposition? Snowlin, thank you, Snowlin. What are the different steps or stages in decomposition? Raj Kamal, thank you, Raj Kamal. Raj Kamal, are you doing your work regularly?
Today you are not having your exam, no? Revision. Am I right? Yes or no? Ah, yes. Today you are not having. Tomorrow you are having your biology exam. Rajkamal, not for all the students, but some of the students are having your biology exam tomorrow. Ma'am told it today, but due to parents' meeting, it was postponed tomorrow. Very nice students. Today were responded very nicely to me. So I appreciate you all. I'm going to wind up today's session with this decomposition. Students, shall I wind up the session? Yes, yes. You prepare well for the exam. டுடே யூ ஆர் நாட் ஹேவிங் எனி கிளாஸஸ் அப்படிதானம்மா? இன்னைக்கு வேற கிளாஸ் எல்லாம் இல்லையல்ல, அதனால ஒழுங்கா நல்லா படிச்சு நல்லா டெஸ்ட் எழுதுனப்பா. எஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you so much. We shall meet in the next class with interesting points. So prepare well and write your exam. Then for other students, I send the questions. You have to write today, tomorrow, and day after. You have to study today and tomorrow. Day after tomorrow, you have to write the test. But some of the students are writing test tomorrow. No? Yes. Thank you, students. We shall meet in the next class. Until then, bye bye.